நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். குரட்டை. இந்த குரட்டை விட்டுறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தீராத பிரச்சனையாக இருக்குது. சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரட்டை விடுறது எப்படியாவது குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கான ஒரு எளிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. இந்த குரட்டையை நிறுத்துறதுக்கு இயற்கையான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த குரட்டை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. நம்மளோட சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த மென்மையான திசுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மாதிரி வீக்கமுறுங்களாம். அது வீக்கமுற்று நாம் அதை சுவாசிக்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்கத்தின் கூடவே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்று செல்லும் போது ஏற்படுற ஒரு அதிர்வால் வர்றது தாங்க குரட்டை. இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா இதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். மஞ்சள், ஏலக்காய், தேன், இந்த மூணு பொருளை வச்சு இதுக்கு ஹோம் ரெமெடியை நம்ம பண்ணிடலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க. அந்த 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை எடுத்துட்டு இதில் ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 1 டம்ளர் நீர் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இறுதியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடிகட்டிட்டு தேனை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதனை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி தினமும் 50 மில்லி அளவுக்கு குடிச்சுக்கிட்டே வர வேணும். டெய்லி நீங்கள் குடிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு குரட்டை ஒலி குறைஞ்சிக்கிட்டே வரும். உடனே நிற்குமானா கண்டிப்பாக கிடையாது. டெய்லி இந்த ரெமெடியை நீங்கள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உங்களோட குரட்டையோட அளவு நல்லா குறையுங்களாம். இது சளிக்கும் மருந்தாகவும் அமைகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த குரட்டை பார்த்தீங்கன்னா, இந்த ரெமிடிஸ் நீங்கள் எடுக்கிறது குரட்டைக்கு மட்டும் இல்லை, சளிக்குமே உங்களுக்கு ஒரு ரெமிடியாக இருக்கும். இது குரட்டைக்கு மட்டும் இல்லாமல் இது நெஞ்சு சளியை குறைக்கிறதுக்கு கூட ஒரு கூடுதலான பலன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குரட்டை பிரச்சனையை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த குரட்டைனால நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இது நிறைய பேருக்கு இதை நீங்கள் பகிருங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். குரட்டைங்கிறது ஒரு காமனான விஷயம். பட் அந்த காமனான விஷயமே உங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குங்கும்போது தாராளமாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் தான். வெறும் இந்த மஞ்சள், ஏலக்காய், தேன், இதை வச்சு இந்த குரட்டைக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். இனிமேட்டு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ரெமெடியை வச்சு நம்ம அழகாக பண்ணிடலாம். இதுக்கு இந்த ஜூஸ் போட்டு குடிக்கணும், இதுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், குரட்டைக்கெல்லாம் போய் டயட்டீஷியன் ஃபாலோ பண்ணணும், இந்த டயட் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன் எப்படி இருந்தது அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.